And their eyes were opened and they knew him. This message by Brother William Marion Branham was delivered on Easter Sunday evening, April 21st, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. There'd been a lot of rumor talk. Some women had come back from the grave and said they saw a vision of angels. அது இந்த அழகான ஈஸ்டர் காலையாய் இருந்தது. அங்கே ஏராளமான வதந்தியும் பேச்சும் இருந்து வந்தன. சில ஸ்திரீகள் கல்லறையிலிருந்து திரும்பி வந்து அவர்கள் தேவ தூதர்களை குறித்த ஒரு தரிசனத்தை கண்டதாக கூறினர். And they supposed it to be a gardener, Mary the mother, for she heard a voice speak behind her and said, "Who do you seek?" அவர்கள் அதை ஒரு தோட்டக்காரர் என்று கருதினர். மரியாள் தாய், நீ யாரை தேடுகிறாய் என்று கேட்ட ஒரு சத்தம் அவளுக்கு பின்னே பேசுகிறதை அவள் கேட்டாள். And when she turned and said, "They've taken away my Lord. I don't know where they have laid him. If you know, tell me where he's at, and I'll go get him." He turned and said, "Mary." And she looked at him, and she said, "Rabboni," which means master. அவர் திரும்பிய போது அவள் திரும்பி பார்த்து, அவர்களின் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் அவரை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. உமக்கு தெரிந்தால் அவரை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு சொல்லும். நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். அவர் திரும்பி பார்த்து மரியாளே என்றார். அவள் அவரை நோக்கி பார்த்தாள். அப்பொழுது அவள் ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். He said, "Don't touch me, for I have not yet ascended, but I will ascend to your Father and to my Father, to my God and to your God. But go tell my disciples, I'll meet him in Galilee." அப்பொழுது அவர், என்னை தொடாதே, நான் இன்னும் ஏறி போகவில்லை. ஆனால் நான் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என்னுடைய பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்களுடைய தேவனிடத்திற்கும் ஏறி போவேன். ஆனால் போய் என் சீஷரிடத்தில் நான் அவர்களை கலிலேயாவில் சந்திப்பேன் என்று சொல்லுங்கள் என்றார். How that seemed to be an idle tale of this man that they seen embalmed and died, buried, and this is the 4th day or the 3rd day since he was dead. அது எப்படி ஒரு வீணான கதையாக தோன்றிற்று. அவர்கள் இந்த மனிதனுடைய சுகந்த வர்க்கமிடுதலையும் மரணத்தையும் அடக்கத்தையும் கண்டனர். இது 4ஆம் நாளாக இருந்தது. இல்லை, அவர் மரித்ததிலிருந்து 3ஆம் நாளாக இருந்தது. Peter got discouraged and wanted to go fishing. 2 of them said, one by the name of Cleopas said, "We'll just go back home to Jerusalem." பேதுரு மனத்தளர்வடைந்து மீன் பிடிக்க செல்ல விரும்பினான். அவர்கள் இருவரில் கிளையப்பா என்னும் பெயர் கொண்ட ஒருவன், நாம் வீட்டிற்கு எருசலேமுக்கு திரும்பி செல்வோம் என்றான். And on their road walking along that morning, when Peter got his fishing line and took off fishing, these two were on the road sad. அந்த காலை அவர்களுடைய வழியிலே அவர்கள் நடந்து சென்றனர். பேதுரு தன்னுடைய மீன்பிடிக்கும் தூண்டிலை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்று மீன் பிடித்த போது இவர்கள் இருவரும் அவர்களுடைய பாதையில் சோகமாக இருந்தனர். And as he went along the road saying, "Well, I guess life is not worth living. Oh, how we believed that he was the Messiah. How could that man who raised the dead ever stand and let that high priest make fun of him?" அவர்கள் பாதையில் நடந்து சென்ற போது, சரி, வாழ்க்கை வாழ தகுதியற்றதாக இருக்கிறது. ஓ, அவர் மேசியாவாக இருந்தார் என்று நாம் எப்படி விசுவாசித்தோம்? மரித்தோரை உயிரோடு எழுப்பிய அந்த மனிதன் எப்படி நின்று அந்த பிரதான ஆசாரியர் அவரை குறித்து பரிகாசம் செய்ய அனுமதிக்க முடியும்? How could that man who could see vision after vision ever let a Roman soldier put a rag around his face and hit him on the head and said, "If thou be a prophet, tell us who hit you"? How could he scream for mercy on the cross, seeing that he could even raise up the dead? Oh, it was discouraging moment. தரிசனத்துக்கு பிறகு தரிசனமாக காண முடிந்த அந்த மனிதன் எப்படி ஒரு ரோம போர் சேவகன் அவருடைய முகத்தில் ஒரு கந்தையை சுற்றி கட்டி
அவரை தலையில் அடித்து, நீர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் உம்மை அடித்தது யார் என்று எங்களுக்கு சொல்லும் என்று கூற அனுமதிக்க முடிந்தது? மரித்தோரையும் அவர் உயிரோடு எழுப்பக்கூடியதை பார்த்துவிட்டு சிலுவையில் எப்படி அவர் இரக்கத்திற்காக கதற முடியும் என்றனர். ஓ, அது மனத்தளர்வடைந்திருந்த நேரமாயிருந்தது. And those discouraging times comes to every believer to test you and to try you. Amen. And to see if you really do believe. Every son that cometh to God must first be tested, child trained. அந்த மனத்தளர்வடைகிற நேரம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வருகிறது. உங்களை பரீட்சிக்கும்படியாக, உங்களை சோதிக்கும்படியாக நீங்கள் உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்களா என்பதை காணும்படியாக வருகிறது. தேவனிடத்துக்கு வருகிற ஒவ்வொரு குமாரனும் முதலாவது சோதிக்கப்பட்டு குழந்தை போன்று பயிற்சி பெற வேண்டும். There will be some of you here tonight, no doubt. We'll go through that same testing. If we should call a prayer line, I have no idea who's got prayer cards. No one else knows. They were just all shuffled up together and handed to you. I'll call from somewhere, wherever's on my mind at the time. இன்றிரவு இங்குள்ள உங்களில் சிலர் சந்தேகத்திற்கிடமின்றி அதே சோதனையினூடாக செல்வீர்கள். நாம் ஒரு ஜெப வரிசையை அழைக்க வேண்டுமானால் யார் ஜெப அட்டைகளை வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது, வேறு யாருக்குமே தெரியாது. அவைகள் யாவும் ஒன்றாக கலக்கப்பட்டு உங்களிடத்திற்கு கொடுக்கப்படுகின்றன. அந்த நேரத்தில் என்னுடைய சிந்தை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கிருந்து நான் அழைப்பேன். We can't stand but a few at a time. Couple dozen maybe will pass over the prayer line. All will want to come. You may think that he's passed you by, but he hasn't. He's just testing you. Amen. Just seeing if you really will believe him. The vision doesn't heal. The vision only vindicates his presence. Amen. ஒரே நேரத்தில் நாம் ஒரு சிலரை தவிர எல்லோரையும் நிற்க வைக்க முடியாது. ஒருவேளை 2 டஜன் ஜெப வரிசையில் கடந்து செல்வார்கள். எல்லோருமே வருவதற்கு விரும்புகிறார்கள். அவர் உங்களை கடந்து சென்று விட்டார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் கடந்து செல்லவில்லை. நீங்கள் அவரை உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்களா என்று பார்க்கவே அவர் உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார். தரிசனம் சுகப்படுத்துகிறதில்லை. தரிசனம் அவருடைய பிரசன்னத்தை மாத்திரமே உபகாரப்படுத்துகிறது. I was just sitting here looking just now across the audience. Now I see a friend of mine, a Mrs. Cox from down in Kentucky. Had a big cancer on her face a few weeks ago. It done eat plumb out around her eye. She was dying. நான் இங்கே அமர்ந்து கொண்டு கூட்டத்தாரை நோக்கி இப்பொழுது பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் என்னுடைய நண்பர்களில் ஒருவரை கென்டக்கியிலிருந்து வந்துள்ள திருமதி காக்ஸை காண்கிறேன். ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் அவளுடைய முகத்தில் ஒரு பெரிய புற்றுநோய் இருந்தது. அது அவளுடைய கண்ணை சுற்றிலும் அரித்து விட்டிருந்தது. அவள் மரித்துக் கொண்டிருந்தாள். Mrs. Woods, my good friend, called me on the phone and was crying, said, I believe it's going to eat Mother's eye out in a few days. The doctor got to tampering with it with some kind of stuff and scattered it. It was in a terrible fix. திருமதி வுட், என்னுடைய நல்ல சிநேகிதி, தொலைபேசியில் என்னை அழைத்து அழுது கொண்டே, இன்னும் ஒரு சில நாட்களில் தாயினுடைய கண்ணை அது அரித்துவிடப் போகிறது என்று நான் நினைக்கிறேன் என்றாள். மருத்துவர் அதை ஒரு விதமான மருந்தினை கொண்டு சேதப்படுத்தி அதை சிதற செய்து விட்டிருந்தார். அது ஒரு பயங்கரமான இக்கட்டு நிலையில் இருந்தது. Went in and offered a simple little prayer with an anchored faith that it would happen. And here she sits here tonight, perfectly normal and well. Not even a spot of it left. It's all healed up on her face, sitting right here in front of us. உள்ளே சென்று ஒரு எளிமையான ஜெபத்தை நங்கூரமிடப்பட்ட விசுவாசத்தோடு அது சம்பவிக்கும் என்று ஏறெடுத்தேன். இன்றிரவு இங்கே அவள் இதோ பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் சாதாரணமாக அமர்ந்திருக்கிறாள். அதனுடைய ஒரு இடம் கூட சுகமாக்கப்படாமல் விடப்படவில்லை. அவளுடைய முகத்திலே அது முழுமையாக குணமாக்கப்பட்டது. இங்கே நமக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். Others around with the same thing. Why? It's because Jesus Christ raised from the dead and he lives. Amen. அதே விதமான மற்றவர்களும் சுற்றிலும் இருக்கின்றனர். ஏன்? அது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து அவர் ஜீவிக்கிறார் என்ற காரணத்தினாலே ஆகும். The same one that could touch a leper and said, I will be thou clean, can touch a cancer and say, I will be thou clean. If he is the same yesterday, today and forever. ஒரு குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று கூற முடிந்த அதே ஒருவர் ஒரு புற்றுநோயை தொட்டு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பாரானால் எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று கூற முடியும். As Cleopas and them walked along discouraged,
They were kind of one of those sad mornings, seeming like everything going wrong. கிளையப்பாவும் மற்றவர்களும் மனம் தளர்ந்து போய் நடந்து போகையில் அவர்கள் அந்த ஒரு விதமான சோகமான காலைகள் ஒன்றில் இருந்தனர். ஒவ்வொரு காரியமும் தவறாக போய்கொண்டிருப்பது போல தென்பட்டது. And all of a sudden, someone stepped out or become behind them, walked up and caught up with them, and little did they know that that was the Lord Jesus. He was alive, and many people that loved him didn't know it. திடீரென்று யாரோ ஒருவர் தோன்றினார். அவர்களுக்கு பின்னாக அவர் வந்தபோதும் நடந்து வந்து அவர்களோடு சேர்ந்து கொண்டார். அது கர்த்தராகிய இயேசுவாய் இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லையே. அவர் உயிரோடு இருந்தார். அவரை நேசித்த அநேக ஜனங்களுக்கு அது தெரியாதிருந்தது. And that's the same as it is today. There's many people today that love the Lord and don't realize. You could tell them about it, and yet they can't recognize that he's alive forevermore tonight. அது இன்றைக்கும் அதே வண்ணமாக உள்ளது. இன்றைக்கும் கர்த்தரை நேசிக்கிற அநேக ஜனங்கள் தெளிவாக உணர்கிறதில்லை. நீங்கள் அதை குறித்து அவர்களுக்கு சொல்லலாம். அதே சமயத்தில் அவர் என்றென்றும் இன்றிரவும் உயிரோடு இருக்கிறார் என்பதையும், that he's sharing this church tonight, that he's in the midst of us and will be till he comes in a physical corporal body. I'll never leave thee nor forsake thee. அவர் இன்றிரவு இந்த சபையில் இங்கே இருக்கிறார் என்பதையும், அவர் நமக்கு மத்தியில் இருக்கிறார் என்பதையும், அவர் சரீர பிரகாரமாக வரும் வரை, மாம்ச சரீரத்தில் வரும் வரை இருப்பார் என்பதையும் அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. And as they went along and began to talk along the road, Jesus, I want you to notice, the first thing Jesus did went right straight to the Scripture. He said, "Oh, foolish of heart, is it hard for you to believe what the prophet said?" For he had just asked them, "Why are you so sad?" அவர்கள் சென்று கொண்டிருந்த போது பேசத் தொடங்கி, வீதியில் சென்று கொண்டிருந்த போது இயேசு செய்த முதல் காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் நேரடியாக வேதத்திற்கு சென்றார். அப்பொழுது அவர், "ஓ, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே" என்று கேட்டார். ஏனென்றால் அவர் அவர்களிடத்தில், நீங்கள் ஏன் துக்கமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டிருந்தார். And they said, "Are you but a stranger? Don't you know that Jesus of Nazareth, who we thought to be the Messiah, the deliverer of Israel? Don't you know that this is even the third day since he was crucified, and he was a mighty man in the word?" அப்பொழுது அவர்கள், "நீர் ஒரு அந்நியராய் இருக்கிறீரோ?" என்று கேட்டனர். நசரேயனாகிய இயேசுவை நீர் அறிந்திருக்கவில்லையா? அவர் மேசியாவாய் இருந்து இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். அவர் சிலுவையில் அறையப்பட்டது முதற்கொண்டு இது 3ஆம் நாளாக இருக்கிறது என்பதை நீர் அறியவில்லையா? அவர் வாக்கில் வல்லமையுள்ள மனிதராய் இருந்தார். He was a mighty prophet because of many miracles and things God did by him. அவர் ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். ஏனென்றால் தேவன் அவர் மூலமாய் அநேக அற்புதங்களையும் மற்ற காரியங்களையும் செய்தார். And this is the third day, and now they killed him and buried him, and he was in the grave. And some women come to us and told us that he had risen from the dead. And we know it was just a foolish tale. So we're on our road back. இது 3ஆம் நாளாக இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அவரை கொன்று அடக்கம் செய்துள்ளார்கள். அவர் கல்லறையில் இருந்தார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்று சில ஸ்திரீகள் எங்களிடத்திற்கு வந்து எங்களுக்கு கூறினார்கள். அது ஒரு முட்டாள்தனமான கதையா இருந்தது என்று நாங்கள் அறிந்து நாங்கள் எங்களுடைய சாலையில் திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம் என்றனர். Then when he began to open up the word, oh, I love God's eternal word. He began to go to the scriptures, beginning with Moses. He never left anything uncovered. He went straight to the word. அப்பொழுது அவர் வார்த்தையை திறந்து காண்பிக்க துவங்குகிறார். ஓ, நான் தேவனுடைய நித்திய வார்த்தையை நேசிக்கிறேன். அவர் வேத வாக்கியங்களினூடாக மோசையிலிருந்து தொடங்கி செல்ல துவங்குகிறார். அவர் எந்த காரியத்தையும் வெளிப்படுத்தாமல் விட்டுவிடவில்லை. அவர் நேரடியாக வார்த்தைக்கு சென்றாரே. And God sent man. I don't care who he is, he'll stay with God's word. If he doesn't, he's not a true servant of God. தேவனால் அனுப்பப்பட்ட எந்த மனிதனும் அவன் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அவன் தேவனுடைய வார்த்தையோடு தரித்திருப்பான். அவன் தரித்திருக்கவில்லை என்றால் அவன் ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. He went right to the word, and he showed by the word that Christ was to die, raise again and enter into his glory.
Now, oh, how they must have talked. I'd like to have that little few hours talk with him, wouldn't you? Along the road. அவர் சரியாக வார்த்தைக்கு சென்றார். கிறிஸ்து மரிக்க வேண்டியதா இருந்து மீண்டும் உயிரோடு எழுந்து தம்முடைய மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டியதா இருந்தது என்பதை வார்த்தையினால் அவர் காண்பித்தார். இப்பொழுது அவர்கள் எப்படி பேசியிருந்திருக்க வேண்டும்? நான் ஒரு சில மணி நேரங்கள் அவரோடு வழியில் பேசியிருந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் விரும்பவில்லையா? You say, well, Brother Branham, I sure would. Wish I could. Well, we can have it right now. That's him talking to you in your heart. Amen. You just don't recognize it. நீங்களோ பாருங்கள், சகோதரன் பிரணாம், நான் நிச்சயமாக விரும்புகிறேன், என்னால் முடியும் என்று விரும்புகிறேன் என்று கூறலாம். பாருங்கள், நாம் அதை இப்பொழுதே செய்ய முடியும். அவர்தான் உங்கள் இருதயத்தில் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. Now notice, as he drew near the city, evening was coming. He made out like he was going to go on by. He might do that to you too. He might make you think that he's going to go on by, but he won't. He won't go by. He just wants you to invite him. அவர் அங்கே நகரத்தின் அருகே வந்தபோது இப்பொழுது கவனியுங்கள், மாலை வேளையாய் கொண்டிருந்தது. அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தார். அவர் உங்கள் இடத்திலும் கூட அதை செய்யலாம். அவர் அப்புறம் போய்கொண்டிருக்கிறது போல் உங்களை நினைக்க வைக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்ய மாட்டார். அவர் அவ்வாறு செல்ல மாட்டார். நீங்கள் அவரை அடைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And they said to him, oh, the day is far spent. Now don't go on, but please come in and abide with us. You just give him that kind of an invitation. Find out what will take place. அப்பொழுது அவர்கள் அவரிடத்தில், பொழுதும் போயிற்று, இப்பொழுது போக வேண்டாம், ஆனால் தயவு செய்து உள்ளே வந்து எங்களோடு தங்கியிரும் என்றனர். நீங்கள் அவருக்கு அந்த விதமான அழைப்பை கொடுங்கள். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று கண்டறியுங்கள். Said the day is far spent now. You come and abide with us. It's towards the evening. Then he turned and went in at the little restaurant, the little inn. அவர்கள், இப்பொழுது பொழுதும் போயிற்று, நீர் வந்து எங்களோடு தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று என்றனர். அப்பொழுது அவர் திரும்பி சிறிய உணவகத்திற்குள், சிறிய விடுதிக்குள் சென்றார். And Europe, they still have it. You eat and sleep and everything, it's all paid for in one bill, your hotel. ஐரோப்பாவில் அவர்கள் அதை இன்னமும் உடையவர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் சாப்பிட்டு உறங்க மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்திற்கும் உங்களுடைய உணவக விடுதியில் ஒரே கட்டணம் செலுத்தப்படும். And when he got inside with them, here's the beautiful part. All that day while they talked with him, he never said one thing, yet they had walked with him and talked with him before, but they did not recognize it. அவர் அவர்களோடு உள்ளே சென்ற போதோ, இங்கே ஒரு அழகான பகுதி உள்ளது. அந்த நாள் முழுவதும் அவர்கள் அவரோடு பேசின போது அவர் ஒரு காரியத்தையும் ஒருபோதும் கூறவில்லை. அதே சமயத்தில் அவர்கள் அவரோடு நடந்து அவரோடு பேசியிருந்தனர். ஆனால் இதற்கு முன்னால் அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. Who kept you from having an accident the other day? Who let that baby get well? Who paid that grocery bill for you? It was him, but you just don't recognize it. அந்த ஒரு நாள் அந்த விபத்திலிருந்து உங்களை காத்தது யார்? அந்த குழந்தை சுகம் பெற அனுமதித்தது யார்? உங்களுக்காக அந்த மளிகை கட்டணத்தை செலுத்தினது யார்? அது அவராயிருந்தது. ஆனால் நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்கிறதில்லை. Who is to give you help to come out to the church tonight? It's him, but you don't recognize it. Oh, if we could only do as them, just bid him to come in. இன்றிரவு நீங்கள் சபைக்கு வரும்படி ஆரோக்கியத்தை அளிக்கிறது யார்? அது அவராயிருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்கிறதில்லை. நாம் அவர்களை போன்று மாத்திரம் செய்ய முடிந்தால் அவரை உள்ளே வரும்படி அழையுங்கள். And when he come in, got inside, shut the doors, then he done something. No other man could do it that way. He was the only one that could do it, for they had been with him before his crucifixion. அவர் உள்ளே நுழைந்து உட்புறம் சென்றபோது கதவுகளை மூடினார். அப்பொழுது அவர் மற்ற எந்த மனிதனாலும் செய்ய முடியாத அதை அந்த விதமாக அவர் செய்தார். அவரால் மாத்திரமே அதை செய்ய முடியும். ஏனென்றால் அவருடைய சிலுவை ஏற்றத்திற்கு முன்பு அவர் அவர்களோடு இருந்தார். And he took that bread, and just the way he did it, that was his own way of doing it. And their eyes come open, and they knew that could only be him. Amen. He didn't tarry with them very long. He vanished out of their sight, just in a moment.
அவர் அப்பத்தை எடுத்து அவர் அதை அந்த விதமாக செய்தார். அதாவது அதை செய்யக்கூடிய அவருடைய சொந்த வழியாக அது இருந்தது. அவர்களுடைய கண்கள் திறந்தன. அது அவராக மாத்திரமே இருக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். அவர் அவர்களோடு நீண்ட நேரம் தங்கியிருக்கவில்லை. அவர் ஒரு நொடிப்பொழுதில் அவர்களுடைய பார்வை விட்டு மறைந்து போனார். And on their road they went back just as hard as they could go, light-footed, just as shouting the victory to tell them that the Lord has raised indeed. Amen. அவர்களுடைய பாதையில் அவர்கள் தங்களால் செல்ல முடிந்த அளவு கடினமாக விரைந்தோடி வெற்றியை ஆர்ப்பரித்து கர்த்தர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்துள்ளார் என்று அவர்களிடத்தில் கூறினர். They didn't go back to argue their religion. They didn't go back to fuss about it, but they just knew he had raised from the dead. அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை குறித்து விவாதிக்க திரும்பிச் செல்லவில்லை. அவர்கள் அதை குறித்து வம்பு செய்ய திரும்பிச் செல்லவில்லை. ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனரே. Now friends, if Jesus Christ, the living Son of God, after 1900 years ago, if the Bible is true, he said, I am alive forevermore. He's just as alive here in this building tonight as he was the day of his resurrection. He's just in a body. இப்பொழுது நண்பனே, 1900 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றால், வேதாகமம் உண்மையானதாக இருந்தால், அவர் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். அவர் அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளில் இருந்தது போலவே அவர் இன்றிரவு இந்த கட்டடத்தில் எங்கே உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு சரீரத்தில் இருக்கிறார். Some of them are gathered together and they come right through the walls, appeared right into the midst of them and said, here, feel me. Look at my scars in my hands. Does the Spirit have flesh and bones like I got? அவர்களில் சிலர் ஒன்றாக கூடியிருந்தனர். அவர் சுவர்களினூடாக வந்து அவர்களுக்கு மத்தியிலே பிரசன்னமாகி, இங்கே என்னை தொட்டு உணர்ந்து பாருங்கள், என் கரங்களில் உள்ள என் தழும்புகளை பாருங்கள், ஒரு ஆவிக்கு எனக்கு உண்டாயிருக்கிறது போல் மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்குமா என்றார். He said, give me something to eat. And they give him fish and bread, and he stood there and eat it before him. Says the Spirit doesn't eat like you see me eating. Amen. அப்பொழுது அவர், எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்றார். அப்போது அவர்கள் அவருக்கு மீனையும் அப்பத்தையும் கொடுத்தனர். அப்பொழுது அவர் அங்கே நின்று அவர்களுக்கு முன்பாக அதை புசித்து, நான் புசிக்கிறதை நீங்கள் காண்பது போல ஒரு ஆவி புசிக்காது என்றார். What is he? He's that great living Jehovah God. Amen. That's in our midst tonight. He's in the midst of wherever two or three are gathered, I'll be in their midst. அவர் என்னவா இருக்கிறார்? அவர் இன்றிரவு நமக்கு மத்தியில் மகத்தான ஜீவனுள்ள யெகோவா தேவனாய் இருக்கிறார். அவர் எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு நடுவில் இருக்கிறார். நான் அவர்கள் நடுவில் இருப்பேன். And now here's what I think. If Christ will come to this audience of people while you're sweating, waiting, and will prove on this Easter that he is alive and standing in this building tonight. இப்பொழுது நான் இங்கே இதைத்தான் நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் வியர்த்துக் கொண்டும் காத்துக் கொண்டும் இருக்கையில் இந்த ஜனக்கூட்டத்தாரிடத்தில் கிறிஸ்து வருவாரானால், இந்த ஈஸ்டரில் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் இன்றிரவு இந்த கட்டடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்றும் நிரூபிப்பார். Then you've got a right to ask him for anything that he died for and believe that you will receive it. Amen. Do you believe that to be the truth? Certainly it is. அப்பொழுது அவர் எந்த காரியத்திற்காக மரித்தாரோ அதை அவரிடத்தில் கேட்கவும், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு ஒரு உரிமை உண்டு. அது உண்மை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாகவே அது சத்தியமாய் உள்ளது. I could speak to you long, but one word from Christ will mean more than all the words I could speak. Tired and straining voice and weary as it is in voice. இப்பொழுது நான் உங்களிடத்தில் நீண்ட நேரம் பேச முடியும். ஆனால் என்னால் பேச முடிந்த எல்லா வார்த்தைகளை காட்டிலும் கிறிஸ்துவனிடத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தை அதிக பொருள்படும். களைப்பாயும் குரலில் அழுத்தமாகவும் அது குரலில் உள்ளது போல் சோர்வாகவும் இருக்கிறது. And then another thing in speaking, it's hard for this at my home to have a successful meeting with the anointing of the Spirit like that. Why? Because this is my home. Jesus said that a prophet in his own home, his own country, even in his own county. It's just something that happens that way. அதன் பின்னர் பேசுவதில் மற்றொரு காரியம் உள்ளது. இது கடினமாக உள்ளது. ஏனென்றால் அதை போன்ற ஆவியின் அபிஷேகத்தோடு வெற்றிகரமான ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு இது என்னுடைய வீடாக உள்ளது. ஏனென்றால் இது என்னுடைய வீடாய் உள்ளது. இயேசு
ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய சொந்த வீட்டிலும் தன்னுடைய சொந்த நாட்டிலும் கூட என்றார். அது அந்த விதமாக சம்பவிக்கிற ஏதோ ஒரு காரியமாக உள்ளது. They said that when he went to his own home, they said, "Isn't this the carpenter's son? Isn't his mother Mary here with us? Isn't all of his brothers here and his sisters? Don't we know them?" அவர் தம்முடைய சொந்த வீட்டுக்கு சென்றபோது அவர்கள் கூறினர், இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? அவருடைய தாயார் மரியாள் இங்கே நம்மோடு இருக்கவில்லையா? அவருடைய சகோதரர்கள் மற்றும் அவருடைய சகோதரிகள் எல்லோரும் இங்கு இருக்கவில்லையா? நமக்கு அவர்களை தெரியாதா? What school did he come up out of? What seminary was he graduate of? What credentials does he carry? And he didn't come through any school or any seminary or any credentials, but he come from God. But they couldn't see it. அவர் எந்த பள்ளியிலிருந்து வெளியே வந்தார்? அவர் எந்த வேதாகம கருத்தரங்கில் ஒரு பட்டம் பெற்றார்? அவர் என்ன சான்றுகளை பெற்றுள்ளார் என்றும் கேட்டனர். மேலும் அவர் எந்த பள்ளியிலிருந்தும் அல்லது எந்த வேதாகம கருத்தரங்கிலிருந்தும் அல்லது எந்த சான்றுகளை பெற்றுக்கொண்டு வரவில்லை. ஆனால் அவர் தேவனிடமிருந்து வந்தார். ஆனால் அவர்களால் அதை காண முடியவில்லை. They said, "Where does he get this wisdom?" And when they seen him discern those thoughts of the people, when Peter come up to him, he said, "Your name's Simon. Your daddy's name is Jonas." It floored him. அவர் இந்த ஞானத்தை எங்கே பெறுகிறார் என்று கேட்டனர். மேலும் அவர் அந்த ஜனங்களின் நினைவுகளை வகையிருப்பதை அவர்கள் கண்டபோது, பேதுரு அவரிடத்தில் வந்தபோது அவர், "உன்னுடைய பெயர் சீமோன், உன்னுடைய தந்தையின் பெயர் யோனா" என்றார். அது அவர்களை தரைமட்டமாக்கிற்று. How did he know him? The Pharisees stood by and said, "He's a Beelzebub. He's a chief of the fortune tellers. He's a devil." அவர்களை எப்படி அறிந்து கொண்டார்? பரிசேயர்கள் அருகில் நின்று, "அவன் ஒரு பெயல்சபூல், அவன் குறி சொல்லுகிறவர்களின் தலைவன், அவன் ஒரு பிசாசு" என்றனர். And Jesus said, "You say that against me, the Son of Man, it'll be forgiven you. But when the Holy Ghost has come and does the same thing, and you speak one word against it, it'll never be forgiven you in this world or the world to come." இயேசு, "மனுஷகுமாரனாகி எனக்கு விரோதமாக நீங்கள் சொல்லுகிறது உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து இதே காரியத்தை செய்யும் போது நீங்கள் அதற்கு எதிராக ஒரு வார்த்தை கூறும்போது அது உங்களுக்கு இம்மையிலும் அல்லது மறுமையிலும் மன்னிக்கப்படாது" என்றார். Amen. So it's a dangerous thing. So how did he know? Why did he say that? He knew that them signs would cease until this last days. And this last days, he wouldn't be just to pour out his wrath upon a just people. ஆகையால் அது ஒரு அபாயகரமான காரியமாக இருக்கிறது. எனவே எப்படி அவர் அறிந்து கொண்டார்? அவர் ஏன் அதை கூறினார்? அந்த அடையாளங்கள் இந்த கடைசி நாள் வரையில் ஓய்ந்து போகும் என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் இந்த கடைசி நாட்களில் அவர் தம்முடைய கோபத்தை ஒரு நீதியுள்ள ஜனங்கள் மேல் நீதியாய் ஊற்ற மாட்டார். We have weighed in the balance and found one. All we think about is big time radio programs, uncensored, Elvis Presley, Arthur Godfrey, old dirty jokes, the radio and television loaded with it. நாம் தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டோம். நாம் எல்லோரும் கலிகூறுகிற நேரங்களையும் வானொலி நிகழ்ச்சிகளையும் தணிக்கை செய்யப்படாதையும் எல்விஸ் பிரெஸ்லி, ஆர்தர் காட்ஃப்ரே, பழைய அசுத்தமான நகைச்சுவைகளையும் வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் குறிப்பிடத்தக்கவைகளை குறித்தும் சிந்திக்கிறோம். We stay home on Wednesday night for the prayer meeting to see such Tommy Rod as that and calling ourselves Christians. நாம் புதன்கிழமை இரவு ஜெபக்கூட்டத்திற்கு வராமல் வீட்டிலேயே அதை போன்ற அப்படிப்பட்ட அற்பத்தனமானதை காண தரித்திருந்து நம்மை கிறிஸ்தவர்கள் என்றும் அழைத்துக் கொள்கிறோமே. Then when God pours down His Spirit and shows signs of His resurrection, we condemn it and turn away, and there's unforgivable sin to do that. அதன் பின்னர் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி அவருடைய உயிர்த்தெழுதலின் அடையாளங்களை காண்பிக்கிற போது நாம் அதை பழித்துரைத்து விட்டு புறக்கணிக்கிறோம். அதை செய்வது மன்னிக்கப்பட முடியாத பாவமாயிருக்கிறது. Jesus said, "Speak one word against it, it'll never be forgiven in this world or the world to come." Amen. So that Spirit has to come in this last days to prove that word of God to be true. இயேசு அதற்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசினால் அது இம்மையிலும் அல்லது மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்றார். எனவே தேவனுடைய வார்த்தை உண்மை என்று நிரூபிக்கும்படி இந்த கடைசி நாட்களில் அந்த ஆவி வர வேண்டும். I say under the authority of God,